சார்ஜ் போட்டுட்டே ஏன் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரில் கரண்ட் போகுது. இதில் நான் அந்த டெஸ்டரை வச்சேன் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி பீப் சவுண்டு கொடுக்குது. அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேபிளில் வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு பீப் சவுண்ட் வருது. அது போக இந்த மொபைல்லையும் வந்துட்டு நமக்கு பீப் சவுண்ட் வருது. அதே இது நம்ம அந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, எந்த விதமான சிக்னலும் இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதோ அந்த இடத்துல இது வந்து சிக்னலை கொடுக்கும். நமக்கு சார்ஜரோட அவுட்புட்டில் வரக்கூடியது டிசி. ஆனால் இந்த பவர் பேங்க்கும் வந்து டிசி தான். இதில் எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபார்ம் ஆகலை, எந்த விதமான சிக்னலும் இது கொடுக்கல. அதுக்கு காரணம் ரிப்பிள்ஸ். நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றும் போது ரொம்ப பியூரான பேட்டரியிலேருந்து வர்ற மாதிரி பியூரான டைரக்ட் கரண்ட்டாக மாற்ற முடியாது. அதில் ரிப்பிள்ஸ் இருக்கும். இந்த ரிப்பிள்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளையில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இந்த டிசி சப்ளைலையும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஆனால் இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஃபோனில் எப்படி பேட்டரி ஃபோனை பவர் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் பேட்டரிக்கு இது மூலமாக சார்ஜ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது இது ஹீட் ஆகும், அதனால் பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் செகண்டரி. பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால பிரச்சனை இல்லை அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வச்சு ஆன்லைனில் நிறைய பேர் ரேடியேஷன் வருதுன்னு உருட்டிட்டு இருக்காங்க.